வணக்கம் நண்பர்களே, ரொம்பவும் உற்சாகமா இந்த ஒரு ஆழமான விளக்க தொகுப்பிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா மேலோட்டமான ஒரு தகவல் கிடையாது. பல பேரோட வாழ்க்கைய ரொம்பவே அமைதியா ஆனா ஆழமா மாத்தின ஒரு மிகப்பெரிய உண்மை. நம்மள நெறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிரபஞ்சம் ஏதோ தன்னிச்சையா செயல்படுது, நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. பிரபஞ்சம் தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கு. என்ன ஒண்ணு, அதோட மொழி ரொம்ப சத்தமா இருக்காது. அது சில சைகைகளா, சில அறிகுறிகளா நம்மள எப்பவும் வழி நடத்திட்டே இருக்கும். அந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டல நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு சூப்பரான பயணத்துக்குள்ள போகலாம். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அற்புதமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்போ இந்த நிமிஷம் இத பாத்துட்டு இருக்கீங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு சாதாரண தற்செயல் கிடையாது. நீங்க தேடின ஒரு விஷயத்துக்கான பதில பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதனால இந்த அரிய தருணத்தை உங்கள் கண்முன் கொண்டு வந்த பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவியுங்கள். பிரபஞ்சமே நன்றி, பிரபஞ்சமே வாழ்க என்று கமெண்டில் பதிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட நம்மளோட இந்த விளக்க தொகுப்புக்குள்ள நாம இப்போ முழுமையா நுழையலாம். இன்னைக்கு நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். பிரபஞ்சத்தின் 5 அறிகுறிகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம காதுல சத்தமெல்லாம் கத்தாதுங்க. அது ரொம்ப மெதுவா நம்ம சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் மூலமா தான் முணுமுணுக்கும். அந்த முணுமுணுப்ப கவனிக்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை ஜெட் வேகத்துல முன்னேறும். சரி, அப்படி என்னென்ன அறிகுறிகள் மூலமா நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அது சொல்லும். அதை ஒரு 5 பாயிண்டா பார்க்கலாம். முதல் அறிகுறி, திரும்ப திரும்ப வரும் எண்ணங்கள். அதாவது ஒரு புதிய வேலை பத்தியோ இல்ல ஒரு புது பிசினஸ் பத்தியோ திடீர்னு ஒரு எண்ணம் வரும். நீங்க அதை தள்ளி போட்டாலும் திரும்ப திரும்ப உங்க மனசுல அது வந்துட்டே இருக்கும். அது வெறும் கற்பனை இல்லைங்க, பிரபஞ்சம் உங்க உள்ளுணர்வு மூலமா காட்டுற வழி அது. 2வது அறிகுறி, புதிய மனிதர்களின் வருகை. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்வார் அல்லது ஒரு உதவியோ வாய்ப்போ கொடுப்பார். அவங்க எல்லாமே பிரபஞ்சம் அனுப்புன தூதர்கள் தான். 3வது, பழைய விஷயங்கள் முடிவுக்கு வருவது. ஒரு வேலை போறதோ இல்ல ஒரு உறவு முறியறதோ ஆரம்பத்துல நமக்கு பெரிய வழியா தெரியும். ஆனா ஒரு புது விஷயம் உள்ள வரணும்னா பழைய விஷயம் இடம் காலியாக்கித்தானே ஆகணும். 4வது அறிகுறி, உங்க மனநிலை மாறுறது. முன்னாடிலாம் கோவப்பட்ட விஷயங்களுக்கு இப்ப நீங்க ரொம்ப அமைதியா ரியாக்ட் பண்ணுவீங்க. 5வது அறிகுறி, சின்ன சின்ன நல்ல சம்பவங்கள் நடக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வரும். இல்ல ரொம்ப நாளா இருந்த ஒரு தடை திடீர்னு விலகும். இதெல்லாம் பெரிய மாற்றத்துக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த 5 அறிகுறிகள்ல எது இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு? எந்த ஒரு எண்ணம் உங்களை தூங்க விடாம திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு? இல்ல எந்த ஒரு பழைய விஷயம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு? இதுக்கான விட உங்களுக்குள்ளே இருக்குன்னா கங்க்ராட்ஸ், உங்க அதிர்ஷ்டத்தோட கதவு திறக்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதிர்ஷ்டம்ங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிற விஷயம் கிடையாது. அது முதல்ல நமக்குள்ள உருவாகி அப்புறம் தான் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருந்திருப்போம். சின்ன விஷயத்து கூட பயமும் கோபமும் வந்திருக்கும். அது பழைய மனநிலை. ஆனா இப்போ அந்த பழைய மனநிலையெல்லாம் முழுசா மாறி எந்த சவால் வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியமும் ஒரு ஆழமான அமைதியும் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னா அதுவே பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையோட திசைய மாத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சாட்சி. இந்த ஒரு வரிய ரொம்ப ஆழமா உணர்ந்து பாருங்க. புதிய விஷயங்களுக்கு இடமளிக்க பழைய விஷயங்களை பிரபஞ்சம் அப்புறப்படுத்துகிறது. நம்ம பல நேரங்கள்ல ஒரு விஷயம் முடிவுக்கு வரும்போது ரொம்பவே பயப்படுறோம், உடைஞ்சு போயிடுறோம். ஒரு நல்ல நண்பர் விலகும் போதோ இல்ல திடீர்னு ஒரு வேலை போகும்போதோ நமக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில தேவையில்லாத, உங்களுக்கு செட் ஆகாத விஷயங்களை பிரபஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் வரப்போற பாதைய அது சுத்தம் பண்ணுது. அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல அதை எதிர்க்கிறத விட முழுமையா ஏத்துக்க பழகுங்க. அடுத்ததா பகுதி 2, வந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைப்பது எப்படி? பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை நம்ம சூப்பரா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே? ஆனா அது மட்டும் போதுமா? கண்டிப்பா பத்தாது. ஒரு வாய்ப்பு உங்க பக்கம் வரும்போது அதை எப்படி கெட்டியா புடிச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு வாய்ப்பு வரும், ஆனா அதை தக்க வைக்க தெரியாது. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? முதல்ல உங்க எண்ணங்களை கவனிங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, எனக்கு இதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்ற அந்த பழைய நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி குப்பையில போடுங்க. நான் இதுக்கு தகுதியானவனு உறுதியா நம்புங்க. 2வது, உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. வாய்ப்பு வந்தா தள்ளி போடாதீங்க. 3வது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல பழகுங்க. 4வது, உங்களை எப்பவும் டிமோட்டிவேட் பண்ற ஆட்களை விட்டு தள்ளிடுங்க. ஒரு பாசிட்டிவான சுற்றத்தை உருவாக்கிக்கோங்க. 5வது, பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய பொறுப்பு வரும்போது பயம் வர்றது சகஜம்தான். ஆனா அந்த பயம் தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்கங்கிறதுக்கான உண்மையான அடையாளம். இந்த அற்புதமான வரியை உங்க மனசுல ஆழமா எழுதி வச்சுக்கோங்க. காத்திருப்பவர்களுக்கு அல்ல, செயல்படுபவர்களுக்கே அதிர்ஷ்டம் துணை நிற்கும்.
பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை காட்டும், வாய்ப்புகளை கொடுக்கும், ஒரு கதவை திறந்து காட்டும். ஆனா அது உங்களுக்காக வந்து வேலை செய்யாது பாஸ். அந்த கதவை நோக்கி நடந்து போய் உள்ள நுழைய வேண்டியது நீங்க தான். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட ஸ்டேரிங் வீல் முழுசா உங்க கைக்கு வந்துடும். நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிக்கட்டும், இல்ல பெரிய வேலை கிடைக்கட்டும், அப்புறம் நான் நன்றி சொல்றேன்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம மனசோட அதிர்வெண்ண, அதாவது வைப்ரேஷனை உயர்த்துற ஒரு மாபெரும் சக்தி. இன்னைக்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சின்னதா உதவி பண்ணாங்களா? யாராவது உங்கள பார்த்து சிரிச்சாங்களா? ஏன் நேத்து ராத்திரி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குனீங்களா? அதுக்கும் நன்றி சொல்லுங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்ற நன்றி தான் ஒரு பெரிய காந்த மாதிரி மிகப்பெரிய அதிசயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். இப்போ பகுதி 3, நாம தவிர்க்க வேண்டிய தவறுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம இதுவரைக்கும் என்னென்ன செய்யணும்னு தெளிவா பார்த்தோம். ஆனா சில நேரம் நமக்கு தெரியாமலே அதிர்ஷ்டத்தோட கதவை நாமே மூடிடுவோம். அந்த தவறுகளை நாம ரொம்ப உஷாரா தவிர்க்கணும். முதல் தப்பு, உங்க வளர்ச்சிய மத்தவங்களுக்கு நிரூபிக்க நினைக்கிறது. கொஞ்சம் வெற்றி கிடைச்ச உடனே அதை பூருக்கே தம்பட்டம் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க திட்டம் முழுசா முடியற வரைக்கும் அதை ரகசியமா வச்சுக்கோங்க. 2வது, மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்றது. ஒவ்வொருத்தரோட டைம்லைனும் வேற வேற. ஒப்பீடு பண்றது உங்க நம்பிக்கையை உடைச்சு உங்க வளர்ச்சிய அப்படியே தடுத்து நிறுத்திடும். 3வது, உங்க பழைய தோல்விகளை நினைச்சு அதையே இன்னும் பிடிச்சிட்டு தொங்குறது. 4வது, கஷ்டங்கள் வரும்போது அதுல என்ன கத்துக்கலான்னு பார்க்காம ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டே இருக்கிறது. இந்த தவறுகளை செஞ்சா வந்துட்டு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஆழமான ஒரு உண்மை. மண்ணுக்குள்ள போட்ட ஒரு விதை எப்படி எந்த சத்தமும் இல்லாம இருட்டுல ரொம்ப அமைதியா தன் வேர்களை விட்டு வளருதோ, அதே மாதிரிதான் உங்களுடைய உண்மையான வளர்ச்சியும் ரொம்ப அமைதியா தான் நடக்கும். உங்க முன்னேற்றத்தை பத்தி நீங்க எல்லார்கிட்டயும் கத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ப்ராசஸ உங்களுக்குள்ளேயே ரொம்ப அமைதியா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே எப்படி அடையாளப்படுத்துறீங்க? நிறைய பேரு அவங்க சந்திச்ச பழைய தோல்விகளை வச்சே தங்கள முத்திர குத்திப்பாங்க. நான் தோத்துட்டேன், எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைச்சா ஒரு புது வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு இப்போவே இந்த பழைய அடையாளத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் வளர்ந்துட்டு இருக்கிறேங்கிற ஒரு புதிய பாசிட்டிவான அடையாளத்தை உருவாக்குங்க. இதுதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான மாஸ்டர் கீ. சரி, இப்போ பகுதி 4, பொறுமையும் உள்மாற்றமும். நாம விதைய விதைச்சாச்சு, ஆனா அது இன்னிக்கே பெரிய மரமா மாறி பழம் கொடுத்துடுமா? கண்டிப்பா மாட்டாது இல்லையா? அந்த இடைப்பட்ட காலத்துல நமக்கு அபாரமான நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுமையும் தேவை. உள்மாற்றம் எப்படி வெளியில பிரதிபலிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டங்கிறது ஏதோ மாயாஜாலம் கிடையாது. அது உங்க உள்ளத்தோட நிலைப்பாடு வெளியில எப்படி இருக்குங்கிறதோட துல்லியமான பிரதிபலிப்பு. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளும் அமைதியானதா இருக்கும். நீங்க தைரியமா இருந்தா சவால் நிறைந்த பெரிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்க எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் உள்ள முழுமையா மாறின பிறகுதான் வெளியில உங்க சூழ்நிலைகள் கட்டாயம் மாறும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் கிடையாதுங்க. அது உங்களை மனசளவுல ஸ்ட்ராங் ஆக்கி இருக்குங்கிறத முழுமையா நம்புங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே 2 குரல் கேட்டுட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு குரல் எப்ப பாரு வேண்டாம்பா, பழைய இடத்துக்கே போயிடு, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு உங்களை பயமுறுத்திட்டே இருக்கும். இன்னொரு குரல் ரொம்ப மெதுவா, உன்னை நீ நம்பு, தைரியமா முன்னாடி போன்னு சொல்லும். இதுல நீங்க எந்த குரலை காது கொடுத்து கேக்குறீங்க? அளவுக்கு அதிகமா யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி கிடைக்கிற சூப்பரான வாய்ப்புகளை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன தெளிவு இருந்தா கூட போதும். ரொம்ப தைரியமா உங்க முதல் படியை எடுத்துறீங்க. வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது நண்பர்களே. அது கூடவே இந்த தினசரி ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் உங்க கனவுக்காக ஒரு சின்ன முயற்சியாவது எடுங்க. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷமாவது மொபைல், டிவி எதுவும் இல்லாம உங்க மன அமைதிக்காக ஒதுக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உங்ககிட்ட எப்படி பேசிக்கிறீங்கிறத கவனிங்க. என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் என்னோட 100% உழைப்ப போடுவேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க வார்த்தைகள் தான் உங்க மனசை வடிவமைக்குது, உங்க மனசு தான் உங்க செயல்களை உருவாக்குது, உங்க செயல்கள் தான் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்குது. பிரபஞ்சம் எப்பவுமே உங்களோட உழைப்பையும் உங்க தினசரி ஒழுக்கத்தையும் தான் மதிக்கும். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 5, உங்களின் புதிய அத்தியாயம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்கள ஒரு மிகப்பெரிய சூப்பரான மாற்றத்துக்கு தயார்படுத்துறதுக்காக தான். அதிர்ஷ்டம்னா என்னவோ நாம தேடி போய் அடைய வேண்டிய ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தப்பு.
அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு தொடர் பயணம். நீங்க எப்போ நான் வாழ்க்கையில வளரணும்னு ஆழமா முடிவு பண்றீங்களோ அந்த செகண்ட்லயே உங்க அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஒரே ராத்திரியில நடந்துராது. அது நீங்க தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய தோல்விய சந்திச்சிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை ரொம்ப ஆழமா நம்புங்க. உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. உங்க கதையோட மிக முக்கியமான அத்தியாயம் இனிமேல் தான் எழுதப்பட உள்ளது. அந்த அத்தியாயத்தை யார் எழுத போறாங்க தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான். சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா அந்த இறுதி முடிவை எடுக்க போறது நீங்க தான். அந்த பேனா முழுக்க முழுக்க உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இந்த ஆழமான விளக்கத் தொகுப்பை நம்ம முடிக்கிறப்போ உங்ககிட்ட இந்த ஒரு ஃபைனல் கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். இத்தனை வருஷமா உங்களை கட்டி போட்டிருக்க அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்கான ஒரு புதிய எதிர்காலத்தோட கதவை திறக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் நல்ல மாற்றங்களை முழுமையா ஏத்துக்குவேன், என் உள்ளுணர்வை நான் மதிப்பேன், எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா அடுத்த அடி எடுத்து வைப்பேன்னு இன்னைக்கு இப்போவே உறுதியெடுங்க. அந்த தொடக்கம் எவ்ளோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்த இந்த அறிகுறிகள் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நீங்க மனசளவுல ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது அது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழா ரொம்ப அழகா மாத்திடும். உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருங்க, அமைதியாகவும் உறுதியாகவும் முன்னேறி போயிட்டே இருங்க.